கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடந்தொல்லையோடு கண்ணீரோடு இருக்கிற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளை இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் ஆற்றி தேற்றி தைரியப்படுத்துவார் என்று நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் குடும்பத்தில் இப்போது கடன் என்கிற ஒரு பிசாசு உட்கார்ந்துக்கின்னு உங்களை ரொம்ப அந்த சாத்தான் கட்டுக்கட்டி ஏமாற்றி பயங்கரமான கஷ்டத்தில் கொண்டு போய் நிறுத்தியிருக்கலாம். என் அன்பு சகோதரியே, இன்றைக்கு கடன் தொல்லையிலிருந்து ஏசப்பா உனக்கு ஒரு பரிபூர்ணமான விடுதலை தருவாரம்மா. என் அன்பு சகோதரியே, உன்னோட குடும்பத்தை நடத்த முடியாமல், கையில் காசு இல்லாமல், கண்ணீரோடு கூட இந்த வார்த்தையை நீ கேட்டுக்கொண்டு இருக்கலாமா? உன்னுடைய சொந்த சகோதரன் போல உன்னை நான் நேசித்து உனக்கு ஏசப்பாவுடைய வார்த்தையை சொல்ல கர்த்தர் என்னை அனுப்பியிருக்கிறார். இந்த சேனலை பார்க்குற அனைத்து கிறிஸ்தவர்களும் நல்லா கவனிங்க. ஏதோ ஒரு பாஸ்டர் சென்னையில் இருந்து கடந்தொல்லையான்கிற தலைப்பில் நமக்கு வசனம் சொல்கிறாரு, நம்மளுக்காக அவர் ஜெபிக்கிறாருன்னு சொல்லி ஏதோ அந்நியர் போல் என்னை நினைக்காதீங்க. உங்கள் வீட்டில் ஒருத்தனா, உங்களில் ஒருத்தனா நீங்கள் என்னை நேசிப்பீர்களானால் உண்மையாகவே என்னை கொண்டு பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய கடன் என்கிற சாபக்கட்டை அவர் உடைப்பார். ஓகேங்களா? இப்போது கடன் தொல்லை, இந்த கடன் தொல்லை என்பது ஒரு தீராத ஒரு பிரச்சனையாக இருக்குது. ஒவ்வொரு வீட்டுக்குள்ளே நீங்கள் போய் பாருங்கள், சம்பாதிக்கிற பணமெல்லாம் வட்டி தான் கட்டின்னு இருப்பாங்க. வட்டி 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 வட்டி. ஒரு மாதத்துக்கு 5,000 வட்டி கட்டுறவங்க இருக்கிறாங்க, 50,000 வட்டி கட்டுறவங்க இருக்கிறாங்க. பல லட்சங்கள் வட்டி கட்டுற குடும்பமெல்லாம் இந்த பூமியில் இன்னமும் இருக்கிறாங்க. நீங்கள் ஒருவேளை ஒரு மாதத்துக்கு ஆயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான கோடிக்கணக்கான வட்டியை கட்டக்கூடிய நபர்களாக இருப்பீங்கனால், என்றைக்கு தான் இந்த வட்டி பிரச்சனையிலிருந்து ஏசப்பா எனக்கு விடுதலை தருவார்னு சொல்லி புலம்பி அழுது கொண்டு இருந்தால் இந்த மெசேஜை ஃபுல்லாக நீங்கள் பாருங்கள். அதில் உங்களுக்கு தரக்கூடிய வசனங்களை ரொம்ப ரொம்ப நீங்கள் அதை விசேஷமாக எடுக்கணும். அந்த வசனத்தை எடுத்து நீங்கள் கண்ணீரோடு கதறி அழணும். ஓகேங்களா? ஒரு கடனிலிருந்து நீங்கள் வெளியே வரணும்னா கண்ணீர் விட்டு கதறி நீங்கள் அழணும். ஏன்னா வட்டி கட்ட முடியல தானே உங்களுக்கு. நீங்கள் சொல்லுங்கள், தெரிஞ்சோ தெரியாமலோ நீங்கள் கடன் வாங்கிட்டீங்க, வீடு கட்ட கடன் வாங்கினீங்க, கல்யாணம் பண்ணலான்னு கடன் வாங்கினீங்க, சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணலான்னு சொல்லி நீங்கள் கடன் வாங்கினீங்க. இப்போது அசலை கொடுக்க முடியல, வட்டி தான் நீங்கள் கட்டின்னு இருக்கிறீங்க. வட்டி தான் உங்களோட வாழ்க்கையாக இருக்குது. அந்த வட்டிக்காரன் ஒரு நாள் வட்டி நீங்கள் லேட்டாக கொடுத்தா கூட அவன் உங்களை ரொம்ப தூஷண வார்த்தை கேட்டு கஷ்டப்படுத்தி நெருக்கடி கொடுத்து, என் பணத்தை நீ வச்சே ஆகணும், இன்றைக்கி இன்ட்ரெஸ்ட் கட்டலைன்னா உன்னை ஒரு வழி பண்ணிவிடுன்னு சொல்லி அந்த வட்டிக்காரன் உங்களை மிரட்டி கூட இருக்கலாம். ஏசப்பா உங்களை கைவிட மாட்டார். அதாவது வட்டி கட்டுற பிரச்சனை ஒரு பிரச்சனையாக இருந்தால் அசலை எப்போ நான் கட்டுவேன், அசலை எப்போ கொடுப்பேன்? ஒரு 150 குடும்பம் கவனித்து பார்த்தீங்கன்னா, ஏதோ வருமானம் வருது, அவங்க வட்டி கட்டுறாங்க, லோனு கட்டுறாங்க, மகளிர் லோனு, குழு லோனெல்லாம் கட்டிட்டு ஏதோ கொஞ்சம் அரிசி பருப்பெல்லாம் வாங்கிக்கின்னு ஒரு நல்லது கெட்டெல்லாம் பார்த்துக்கின்னு ஏதோ குடும்பத்தை ஓரளவுக்கு ரன் பண்ணுற குடும்பம் இருக்குது. இது 150 குடும்பம். இன்னொரு ஒரு 50 குடும்பம் பார்த்திங்கன்னா, மாதம் ஃபுல்லாக போய் ஏதோ ஒரு கம்பெனியில் வேலை செய்வாங்க, வருமானத்தெல்லாம் ஃபுல்லாகவே வட்டி கட்டிட்டு 1 கிலோ 2 கிலோ அரிசி மல்லிகைக்கடையில் போய் வாங்குவாங்க. அங்கே அப்படியே கூனி குறுகி அந்த மல்லிக்கடை அண்ணாச்சிக்கிட்ட போய், அண்ணாச்சி 1 கிலோ அரிசி கொடுங்க, 2 கிலோ அரிசி கொடுங்கன்னு சொல்லி கண்ணீரோடு வாங்கிக்கின்னு அதை மறைச்சி எடுத்துக்கின்னு வீட்டுக்கு வருவாங்க. வீட்டில் கதறி அழுவாங்க, ஏசப்பா நான் வருஷம் ஃபுல்லாக சம்பாதிக்கிறேன், ஒரு மூட்டை அரிசி கூட என் வீட்டில் வாங்கி போட எனக்கு வழி இல்லை. அங்கே கம்பெனிலேருந்து சம்பளம் என் அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆச்சு, அடுத்த நிமிஷமே நான் கடன்காரனுக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டை கட்டிட்டேன், வட்டியை கட்டிட்டேன்னு சொல்லி அழுது புலம்பி கொண்டு நீங்கள் ஒருவேளை இந்த தெய்வ செய்தியை பார்த்து கொண்டு இருக்கலாம். இன்னும் நான் சொன்ன பார்த்தீங்களா, இந்த 100ல் இன்னும் 50 பேர் ரொம்ப ரொம்ப வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கிறார். அரிசி வாங்க காசு இல்லை, பால் பாயிட்டு வாங்க காசு இல்லை. திடீர்னு யாருன்னா ஒரு விருந்தாளி வந்தால் அப்படியே தடுமாறுவாங்க, என்ன செய்கிறது, திடீர்னு நம்ம வீட்டுக்கு விருந்தாளி வந்துட்டாங்களே
அவங்களுக்கு சமைச்சு போட ஒன்றுமே இல்லையே, அவங்க முன்னாடி இப்படி நம்ம கேவலப்பட்டு போகிறோமே சொல்லி அப்படியே அவங்க உடஞ்சி போகக்கூடிய வேதனையை பரலோகத்தில் இருக்கிற ஆண்டவர் இன்றைக்கும் பார்த்துன்னு தான் இருக்கிறார். கவலைப்படாதீங்க. உங்கள் வாழ்க்கை இப்படியே இருக்கும், வீட்டில் வறுமை இருக்கும், கஷ்டம் இருக்குன்னு மட்டும் நினைக்காதீங்க. உங்களை அழைத்த தேவன் உண்மை உள்ளவராக இருக்கிறார். ஓகேங்களா? இப்போது கடன் தொல்லை ஏற்பட்ட பிறகு உங்களுடைய ஒட்டுமொத்த பொருளாதாரம் தொலைச்சின்னு போயிட்டு, அரிசி வாங்க காசு இல்லாமல், பால் பாக்கெட் வாங்க காசு இல்லாமல், காய்கறி வாங்க காசு இல்லாமல், ஏன் வீட்டில் சமையலுக்கு எண்ணெய் கூட இல்லாமல் நீங்கள் ஒருவேளை கண்ணீரோடு கூட நீங்கள் இருக்கலாம். இப்படி பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்காக ஆண்டவர் இன்னைக்கு என் மூலிமா ஒரு வசனத்தை உங்களுக்கு ஆண்டவர் தரப்போகிறார். அந்த வசனத்தை நீங்கள் வச்சுக்கணும். அப்படியே கண்ணீரோடு தேவ சமூகத்தில், ஏசப்பா என் வறுமையை என் கஷ்டத்தை நீங்கள் மாற்றணும், ஆண்டவரே நீங்கள் எனக்கு உதவி செய்யணும்ப்பான்னு சொல்லி நீங்கள் எவ்வளோ என்னோடு சேர்ந்து நீங்கள் ஜெபிக்கிறீங்களோ, என் அன்பு சகோதரியே, உன்னோட கூட பிறந்த ஒரு சகோதரன் போல சொல்கிறேம்மா, என்னோடு கூட சேர்ந்து உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஏசப்பா என்னுடைய கடன் தொல்லையிலிருந்து எனக்கு ஒரு விடுதலை தாங்கன்னு சொல்லி கர்த்தர் உனக்கு காண்பிக்கிற இந்த வசனத்தை வச்சுமா என் அன்பு சகோதரியை நீ ஜெபிக்கணும். இந்த தேவனுடைய வார்த்தையை பார்த்து கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரனே, உன்னை என்னுடைய கூட பிறந்த ஒரு சகோதரனை நேசித்து இந்த வாக்குத்தத்தை உனக்கு சொல்ல போகிறேன். நீ அதை அன்போடு கூட ஏற்றுக்கொண்டு, பரிசுத்த ஆவியானவர் என்னுடைய கடன் என்கிற சாபக்கட்டிலிருந்து எனக்கு ஒரு பெரிய விடுதலை தருவார், கடன் இல்லாத வாழ்க்கையை கர்த்தர் எனக்கு தருவாருன்னு சொல்லி உங்களை எத்தனை பேர் இந்த வாக்குத்தத்தத்தை நான் அறிவிக்கிற பரிசுத்த ஆவியானவர் என் மூலிமா உங்களுக்கு கொடுக்குற அந்த வசனத்தை எடுத்துக்கின்னு கண்ணீரோடு எத்தனை பேர் கதறி அழறீங்களோ அத்தனை பேருக்கும் பரிசுத்த ஆவியானவர் விடுதலை தரப்போகிறார். வாசிக்கலாமா? ஆதியாகம புஸ்தகம் 41ஆம் அதிகாரம் எடுத்துக்கொள்ளலாம். ஆதியாகமும் 41ஆம் அதிகாரம், அதில் 52வது வசனத்தை நம்ம வாசிக்க கேட்கலாம். ஓகேங்களா? நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார் என்று சொல்லி இளையவனுக்கு எப்ராஹிம் என்று பெயரிட்டான். நல்ல கவனிங்க. நான் சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் தேவன் என்னை பழுக பண்ணினார். இதை யார் சொல்கிறான்றத நல்லா கவனமாக பாருங்கள். ஒரு கைதியாக எகிப்து தேசத்துக்கு போன இந்த யோசப்பு 13 வருஷம் அங்கே கைதியாக இருந்து பாடுகளை அனுபவித்த பிறகு அவன் அப்படியே புடமிட்டு நொறுக்கப்பட்டு உடைக்கப்பட்டு அவனை ஆண்டவர் பயங்கரமாக புடமிட்டு அவனை உருவாக்கின பிறகு அவனை 30 வயசில் எகிப்து தேசத்துக்கு ராஜாவாக ஆண்டவர் உயர்த்தி, அதன் பிறகு ஆசனாத் என்ற மனைவியை யோசப்புக்கு ஆண்டவர் தந்து, அவனுக்கு ஆண்டவர் 2 ஆண் குழந்தைகளை தந்து அவன் வாயில் கத்த சொன்ன சாட்சியை தான் இப்போ நம்ம வாசிக்கிறோம். அருமையானவர்களே, நல்லா கவனிங்க. யோசப்பு சொல்கிறாரு, அதுவும் ராஜாவாக உயர்த்தப்பட்ட பிறகு அவர் சொல்கிறாரு, நான் சிறுமைப்பட்டிருந்த இந்த தேசத்தில் என் தேவன் என்னை பழுக பண்ணினார். இந்த வசனத்தை நீங்கள் கையில் எடுக்கணும். ஆண்டவரே, நான் என் சொந்த ஊரில் என்னுடைய சொந்த கூட, அதாவது நான் பிறந்த மண்ணில், அப்படி தான் தெளிவாக சொல்லணும். ஆண்டவர், நான் எந்த மண்ணில் பிறந்தனோ அந்த மண்ணில் நான் அப்படியே சிறுமைப்படுத்தப்பட்டு இருக்கிறப்பா. தெரியாதனமாக நான் கடன் வாங்கிட்டேன் ஆண்டவரே, தப்புனா தயவு செய்து உங்கள் காலை பிடிச்சி நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன் ஆண்டவரே. கடன் வாங்கினா உங்களுக்கு பிடிக்காது, எனக்கு நல்லா தெரியும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த ஒரு விஷயம் என்னை மன்னித்து என்னை மகளாய் நீங்கள் ஏற்றுக்கொண்டு நான் சிறுமைப்பட்டிருந்த என்னுடைய தேசத்தில், என்னுடைய சொந்த ஊரில் என்னை பெருகு பண்ணுங்க ஆண்டவரே. அப்படியே தேவ சமூகத்தில் நீங்கள் யோசப்பு போல மாறணும். யோசப்பு ஒரு பரிசுத்தவான், அவன் ஒரு நீதிமான். இந்த உலகத்தில் எந்த பாவம் செய்யாமல் தண்டனை அனுபவிச்சுவேன். உங்களுக்கு நல்லா தெரியும், சத்தியம் தெரிஞ்சவங்களுக்கு. 13 வருஷம் அவன் அந்த எகிப்து தேசத்தின் அந்த சிறையிருப்பில் இருந்தவன். அவனுடைய கை கால்கள் இரும்பு போட்டு விலங்கு போட்டு அப்படியே முடக்கி வச்சிருந்தான். அவனுடைய உண்மைத்தன்மையை கர்த்தர் பார்த்து ஒரு நாள் ஆண்டவர் அவனுடைய கட்டுகளை அறுத்தார். அவனுக்குள்ள இருக்கிற விசேஷிக்கப்பட்ட ஒரு ஆவி அவனை அப்படியே கனப்படுத்தி உயர்த்த ஆரம்பிக்கும். நீ யோசப்புடைய வரலாறு எடுத்து பாருங்கள். யோசப்புக்குள்ளே பரிசுத்த ஆவி அவனுக்கு இருந்தார், விசேஷிக்கப்பட்ட ஒரு ஆவி அவனுக்குள்ளே இருந்தது. அவன் சொப்பனத்துக்கு அர்த்தம் சொல்லக்கூடிய கிருபையை பெற்ற மனுஷன்.
அப்படின்னு வேதத்தில் யோசப்படு வரலாறு நீங்கள் எடுத்து பாருங்க. அப்போ உங்களுக்குள்ள ஒரு கிருபை இருக்குது. ஏன்னா இயேசுப்பா உங்களையும் அழைச்சிருக்கிறார். பழைய ஏற்பாட்டு காலத்தில் வாழ்ந்த யோசப்புக்காக ஆண்டவர் இங்கே பாருங்க, இந்த புதிய ஏற்பாட்டில் நம்ம பார்க்கக்கூடிய இயேசப்போட ரத்தத்தின் மேன்மை அவனுக்கு தெரியாது. அவங்களாம் மனசாட்சி காலத்தில் வாழ்ந்த பரிசுத்தவான்கள். இந்த யோசப்பெல்லாம் மனசாட்சி காலத்தில் வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். ஆனால் புதிய ஏற்பாட்டில் இருக்கிற நாம் அவனை காட்டிலும், அந்த பரிசுத்தவானையை காட்டிலும் கர்த்தர் நம்மளை மேன்மையாக வச்சிருக்கிறார். ஆனால் சாத்தான் நம்முடைய ரட்சிப்பை பார்த்து, நம்முடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பார்த்து, குறிப்பாக உங்களுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்தை பார்த்து சாத்தானுக்கு பயங்கர கோபம். அதனால தான் தந்திரமாக அவன் ஏமாற்றி உங்களை கடன் வாங்க வச்சு உங்களை இந்த தேசத்தில் அவன் சிறுமைப்படுத்தி வச்சிருக்கிறான். நீங்கள் என்றைக்கு கடன் வாங்கினீங்களோ அன்றைக்கே உங்கள் வீட்டுக்குள்ளே இருந்த ஒட்டுமொத்த சந்தோஷ சமாதானம் போச்சு. ஒரு ஜெயிலில் இருக்கிற ஒரு கைதி போல் நீங்கள் வீட்டுக்குள்ளே அடைஞ்சிருக்கிறீங்க. ஒரு சில பேர் கடன் வாங்கிட்டு வெளியில் வந்து பூட்டை பூட்டிட்டு உள்ளே லைட்டு கூட போடாமல் கடங்காரனுக்கு பயந்துக்கணும் உள்ளவே வாழ்கிறாங்க. நிறைய தம்பதிகள் வயசானவங்க கடன் வாங்கிட்டு அந்த கடத்தை அடைக்க முடியாமல் குடும்ப கௌரவத்துக்காக, மானத்துக்காக வெளியே போனால் மானம் போயிடுமே, மரியாதை போயிடுமேன்னு சொல்லி வீட்டுக்குள்ளவே அடைப்பட்டவங்களாக இருக்கிறாங்க. அந்த ஊரில் இருக்கிறவங்க, அந்த குடும்பத்தார் வந்து இந்த ஊர்லேயே இல்லைன்னு சொல்கிற அளவுக்கு அப்படியே தனிமரம் போல் அப்படியே கதறின்னு ஏதோ ஒரு ரூமில் அப்படியே அடைப்பட்டு பயங்கரமாக சித்திரவதையை ஒரு ஜெயிலில் அனுபவிக்கிற ஒரு கைதி போல் அவங்க அனுபவிச்சுன்னு இருக்காங்க. ஒருவேளை ஏதோ ஒரு இருட்டு அறையில் கண்ணீரோடு உடஞ்சி போய், ஆண்டவரே நான் ஜெயிலில் இருப்பது போல் இங்கே தவித்து கொண்டு இருக்கிறேனே, கடன் தொல்லையில் உடஞ்சி போய் நொறுங்கி போய் கண்ணீரோடு இருக்கிற ஆண்டவரே, வாங்கின கடத்தை கொடுக்க முடியல, இன்ட்ரெஸ்ட்டை கட்ட முடியல, வீட்டில் ஏசப்பா அரிசி இல்லை, பருப்பு இல்லை, எண்ணெய் இல்லை, புளி இல்லை, ஒன்றுமே இல்லை ஆண்டவரே, என் வறுமை கஷ்டம் ஆண்டவரே யாருக்குமே வரக்கூடாது, விரோதி கூட வரக்கூடாது ஆண்டவரே அப்படின்னு ஒருவேளை நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். இதில் கடன் வாங்கிட்ட பெண்கள் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப அப்படியே உடஞ்சி போவாங்க. அவங்களால கொஞ்சத்துக்கு கொஞ்சம் கூட அந்த கடத்தை குறித்து ஒரு தைரியமே வராது. அப்படியே படப்படப்பாக இருக்கும். ஒரு சில ஆண்கள் கூட ரொம்ப கடன் வாங்கிட்டு பயப்படுறவங்களும் இருக்கிறாங்க. இதில் குறிப்பாக நான் சொல்கிறேன், பெண்கள் தான் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஒரு சில பெண்கள் வந்து வீட்டுக்காருக்கு தெரியாமல் கடன் வாங்கிடுறாங்க, அது கொடுமையிலும் கொடுமை. அதே போல் சில ஆண்கள் வந்து வீட்டில் இருக்கிற மனைவிக்கு தெரியாமல், அவங்க மனைவிக்கு தெரியாமல் கடன் வாங்கிட்டு அவங்களும் ரொம்ப பாதிக்கப்பட்டு மெல்ல முடியாமல், விழுங்க முடியாமல் அப்படியே என்ன செய்யறதுன்னு சொல்லி பயந்து கொண்டு இருப்பாங்க. ஒரு கடன் வாங்கினா ஒரு புருஷன் பொண்டாட்டி சேர்ந்து வாங்கினா கூட மாற்றி மாற்றி ஆறுதல் சொல்லி அழுதுக்கலாம். இப்போது கணவனுக்கு தெரியாத மனைவி கடன் வாங்கிட்டு, மனைவிக்கு தெரியாமல் கடன் வாங்கிட்டா யாருக்கிட்ட சொல்லி அழ முடியும் சொல்லுங்கள்? அக்கா தங்கச்சிக்கிட்டேயும் சொல்ல முடியாது, அண்ணன் தம்பிக்கிட்டேயும் சொல்ல முடியாது. எப்படியும் சுற்றி வீட்டுக்கு வந்துடலாம் விஷயம். மெல்ல முடியாமல், மெழுக முடியாமல், கடத்தை எப்படி அடைப்பேன், எப்போ தான் வந்து அசலை கட்டி முடிப்பேன், இப்படி வட்டியே கட்டின்னு இருக்கேன்னு இந்த மாதம் கூட வட்டி கட்ட முடியல, அந்த வட்டி காசை கட்டுறதுக்கு வேறு இடத்துல நான் கடன் வாங்கினேன். சில பேரோட வாழ்க்கை இதுதாங்க. இங்கே வட்டிக்கு வாங்கி இப்படி கொடுப்பாங்க, அங்கே வட்டிக்கு வாங்கி இப்படி கொடுப்பாங்க, இங்கே வட்டிக்கு வாங்கி அப்படி கொடுப்பாங்க. நான் கேட்குறேன், நீங்கள் எத்தனை வருஷம் தான் இப்படி வட்டிக்கு மேலே வட்டிக்கு வாங்கி சமாளிச்சுன்னு இருப்பீங்க? விடுதலை வேணும்ல உங்களுக்கு? சொல்லுங்கம்மா, வாயை திறந்து. உங்கள் கூட பிறந்த ஒரு சகோதரன் போல் கேட்குறேன், என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரியே, விடுதலை வேணும்ல? எகிப்து தேசத்தில் ஒரு சிறை கைதியாக இருந்த யோசப்பை கர்த்தர் பலுகி பெருக செஞ்சார். யோசனை பண்ணி பாருங்க. அப்போ உங்கள் சொந்த ஊரில் ஏசப்பா உங்களை வாழ வைக்க மாட்டாரா? அந்த யோசப்பை ஆண்டவர் எகிப்து தேசத்துக்கு கூட்டு போய் அந்த எகிப்து தேசத்தில் 13 வருஷம் ஒரு சிறை கைதியை வச்சு அவனை சோதித்து அவனை அப்பா வந்து உயர்த்தி இருக்கிறார். அவனுக்கு குடும்பம் தராரு, அவனுக்கு மனைவி தராரு, 2 ஆண் பிள்ளைகளை தராரு, எகிப்து தேசத்தின் சந்தோஷத்தை ஆண்டவர் அவனுக்கு தராரு, அந்த தேசத்தை ஆளக்கூடிய ராஜாவாக இருக்கிறான். மேலும் பஞ்ச நாட்கள் வரும்போது ஜனங்களுக்கு தானியத்தை அள்ளி கொடுக்குற அளவுக்கு அவனுடைய கையின் கிரியை அப்பா ஆசீர்வதிக்கும் போது
என் அன்பு சகோதரியே, என் அன்பு சகோதரி, உன்னை அப்பா எப்படி கைவிடுவார்? கொஞ்சம் தயவு செய்து விசுவாசத்தை காத்துக்கொள்ளுங்க, மன தைரியத்தை வளர்த்துங்க. உங்களுக்கு எவ்வளோ லட்சம் கடன், எவ்வளோ பிரச்சனைகள் இருந்தாலும் விசுவாசத்தை விட்டுடாதீங்க. ஏசப்பா என்னை நடத்துவார், நான் வாங்கின கடத்தை கொடுப்பேன். எந்த கையில் நான் இன்ட்ரெஸ்ட்டு கடன் வாங்கணும், அந்த கந்து வட்டிக்காரங்கிட்ட என்றைக்கு நான் இன்ட்ரெஸ்ட்டு கடன் வாங்கணும், அதிலேருந்து என் வாழ்க்கையில் நிம்மதில்லைன்னு சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். கர்த்தர் சொல்கிறாரு, நீ வாங்கின கடத்தை மறுபடியும் நீ கொடுத்துடுவேன். இந்த வசனத்தை நம்பு. ஆதியாகமம் 41ஆம் அதிகாரம் 52வது வசனத்தில் அப்பா சொல்கிறாரு, இந்த யோசேப்பு சிறுமைப்பட்டிருந்த அந்த தேசத்தில் நான் அவனை ஆசீர்வதிச்சேன், அவன் பலுகி பெருகினான். அப்படி இருக்கும்போது உன்னை எப்படி நான் கைவிடுவேன்? நீ என் பிள்ளை, நீ என் மகன், உன் கண்ணீரை நான் காண்கிற தேவன். அன்னைக்கு யோசேப்பு அந்த ஜெயிலில் விட்ட ஒவ்வொரு கண்ணீரும் நான் அறிந்த தேவனாக இருக்கேன். அவனுக்கு விடுதலை தந்தது போல உனக்கு நான் விடுதலை தரும்னு சொல்லி அப்பா இன்னைக்கு அப்படியே பட்சமாக உங்ககிட்ட வந்திருக்கிறேன். அன்பு சகோதரியே, கடன் வாங்கிட்டு கண்ணீரோடு நீ அழுது கொண்டு இருக்கிற, ஆண்டவரே நான் கடன் எப்படி கொடுப்பேன், எப்படி அடைப்பேன், என்னால் முடியலையே, எஸ்ஸப்பா என்னால் தாங்க முடியலப்பா, ஆண்டவரே என் வேதனை யார்கிட்ட நான் சொல்லி அழ முடியும், இரவெல்லாம் எனக்கு தூக்கல ஆண்டவரே, இரவெல்லாம் நிம்மதி இல்லை ஆண்டவரே, கடன்காரனை நினச்சி இரவு பல நான் அலறேன் ஆண்டவரே, எஸ்ஸப்பா எனக்கு உதவி செய்யுன்னு சொல்லி இந்த ஜெப சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிற என் அன்பு சகோதரி, உன்னோட கடன் சுமைக்காக கர்த்தர் இந்த வார்த்தையை தராரமா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க போகிறார். அடுத்த ஒரு வசனம் தர நீங்கள் குறித்து கொள்ளுங்க. 71ஆம் சங்கீதத்தை நீங்கள் என்னோட கூட வாசிப்பீர்களானால் அதில் பரிசுத்த ஆவியானவர் என்ன சொல்கிறாரு பாருங்கள். 71ஆம் சங்கீதத்தை நம்ம எடுத்துக்கொள்ளலாம். இதை வச்சு நீங்கள் கண்ணீரோடு ஜெபிக்கணும். நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்டுக்கினே இருக்கணும், ஆண்டவரே கடன் தொல்லை விடுதலை தாங்க, விடுதலை தாங்க, விடுதலை தாங்க, விடுதலை தாங்கன்னு சொல்லி விசுவாசத்தோடு நீங்கள் மூச்சுக்கு 300 முறை அப்பா கிட்ட வாக்குத்தத்தங்களை எடுத்துக்கின்னு கண்ணீரோடு கதறணும். இந்த யூடியூப்பில் உங்களுக்கு தரக்கூடிய ஒவ்வொரு வசனமும் ஏற்கனவே நம்ம சேனலில் நிறைய வசனங்களை ஆவியானவர் சொல்லி ஜெபிக்க வச்சுருக்கிறேன். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக இருந்தால் நம்ம சேனலுக்குள்ளே போய் பாருங்கள். 70 மெசேஜுக்கு மேலே இது வரைக்கும் கடன் தொல்லை அந்த தலைப்பில் ஆவியானவர் வெளியிட்டிருக்கிறேன். அந்த சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி ஒரு லைக் பண்ணி கமெண்ட் பாக்ஸில் உங்களுடைய ஜெப குறிப்பை நீங்கள் பதிவு பண்ணுங்கள். அப்போ தான் நீங்கள் பார்க்குறீங்க உங்களுக்கு ஜெப உதவி தேவைன்னு சொல்லி எனக்கு தெரியும். இல்லை வாட்ஸ்அப்பில் என்னுடைய நம்பரை நீங்கள் எடுத்து நீங்கள் உங்களுடைய கடன் சுமையை வாட்ஸ்அப்பில் வாய்ஸ் மெசேஜாகவோ அல்லது எழுத்து வடிவில் இங்கிலீஷ்லேயோ தமிழ்லையோ நீங்கள் எழுதி எனக்கு அனுப்பலாம். அது சீக்கிரட்டாக இருக்கும், யாருக்கிட்டையும் அதை வெளிப்படுத்த மாட்டோம், உங்களுக்காக ஜெபிப்பேன். இல்லை பாஸ்டர் உங்களாண்ட நான் ஃபோனில் ஜெபம் பண்ண எனக்கு ஆசையாக இருக்குதுன்னு சொன்னால் நீங்கள் தாராளமாக என்னை சொந்த சகோதரன் நினச்சி நீங்கள் ஃபோன் பண்ணுங்கள். உங்கள் ஃபோன் காலுக்காக நான் ரொம்ப ஆவலோடு இருக்கிறேன். அதை எடுத்து உங்களை நலம் விசாரித்து உங்கள் கண்ணீரை கேட்டு உங்களுக்காக கண்டிப்பாக ஜெபிப்பேன். ஓகேங்களா? அடுத்தது 71ஆம் சங்கீதம் இந்த 20வது வசனத்தை பாருங்கள். அதில் ஆவியானவர் சொல்கிறாரு, அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயிர்ப்பித்து. கவனிச்சிங்களா? அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீ திரும்பவும் உயிர்ப்பித்து திரும்பவும் என்னை பூமியின் பாதாளத்திலிருந்து ஏற பண்ணுவீர். எப்படி தாவீது தேவனுடைய அன்பை ருசி பார்த்துருக்கிறான் பாருங்க. பாதாளத்திலிருந்து கர்த்தர் என்ன ஏற பண்ணாரு. அப்படி இருக்கும்போது கடத்திலிருந்து உங்களுக்கு அப்பா விடுதலை தர மாட்டாரா? இன்றைக்கி வேணால் உங்கள் பொருளாதாரத்தில் நீங்கள் அப்படியே பின்தங்கி பிஸ்னஸை இழந்து வருமானத்தை இழந்து வீட்டில் இருக்கிற பணம் பொருள் எல்லாம் தொச்சின்னு போயிட்டுருக்கலாம். ஏன்னா நீங்கள் வாழ்க்கை முழுவதும் வட்டி 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 வட்டின்னு கட்டி அப்படியே வாழ்க்கை வெறுப்பாய் கசப்பாய் ஏன்டா நம்ம உயிரோடு இருக்கிறோம், ஏசப்பா எடுத்துனா கூட நல்லா இருக்குமேன்னு சொல்லி நீங்கள் ரொம்ப வேதனையோடு கூட இருப்பீர்களானா? அதே 71ஆம் சங்கீதம் 21ஆம் வசனம் சொல்லுது, கவனிங்க, என் மேன்மையை பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவே. கவனிச்சிங்களா? நீங்கள் கடன் வாங்கினாலே இக்கட்டுகள் ஆபத்துகள் எத்தனையோ நீங்கள் பார்த்துருக்கலாம், எத்தனையோ நெருக்கடிகள். ஏன்னா ஒரு மனுஷனுக்கு
அவசரத்துக்கு பணம் கையில் இல்லைன்னா, அவன் அவசரத்துக்கு பணம் கையில் இல்லைன்னா அவன் படக்கூடிய வேதனை கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க. ஒரு அடிப்பட்ட ஒரு புழு போல் அப்படியே துடியாக துடிப்பான். பசி நேரத்துக்கு சாப்பாடு இல்லைன்னா ஒரு ஏழை எவ்வளோ வேதனைப்படுவானோ, அதுபோல் கடங்காரன் வரப்போகிறான், அவமானப்படுத்த போகிறான், அந்த நேரத்துக்கு கையில் காசு இல்லைன்னா அவங்க படக்கூடிய வேதனை, அவங்க எப்படி நில குழஞ்சி போவாங்கன்னு சொல்லி கர்த்தர் எனக்கு அப்படியே கண்ணீரோடு கூட தெய்வ சமூகத்தில் இப்போ எனக்கு காட்டுறேன். ஒருவேளை கடங்காரனுக்கு முன்னாடி நீங்கள் அப்படியே நில குழஞ்சி அவமானப்பட்டு அவன் கேட்ட கேள்வினால் அப்படியே மனசு உடைஞ்சி நீங்கள் போயிருக்கலாம். கர்த்தர் உங்களை மறுபடியும் தேற்றுவார். உங்களை ஆண்டவர் கைவிடவே மாட்டாருமா. உண்மையிலே சொல்கிறேன், நீங்கள் சிறுமைப்பட்ட தேசத்தில் கர்த்தர் உங்களை மறுபடியும் தேற்றுவார். உங்கள் மேன்மை அப்படியே பெருக பண்ணுவார். வசனத்தை வச்சு கண்ணீரோடு ஆண்டவர்கிட்ட கேளு. ஏசப்பா, எகிப்து தேசத்தில் யோசப்பை ராஜாவாக நீங்கள் உயர்த்தினீங்களா ஆண்டவரே. சிறுமைப்பட்டிருந்த தேசத்தில் அவனுக்கு குடும்பம், மனைவி, பிள்ளைகள், ஆண்டவர் எகிப்து தேசத்தின் செல்வத்தை தந்து ராஜ அந்தஸ்துக்கு அவனை உயர்த்தினவரே. கர்த்தர் அப்படியே புகழுங்க. அவனை ராஜ அந்தஸ்து உயர்த்தினீங்கப்பா. ஆண்டவரே, என்னையும் நீங்கள் உயர்த்தணுமே. எனக்கு இப்போ இக்கட்டு, எனக்கு நெருக்கடி, எனக்கு கஷ்டம் ஆண்டவரே. நான் யார்கிட்ட போய் பண உதவி கேட்க முடியும்? எல்லார்கிட்டையும் பணம் வாங்கிட்டேன். எல்லாரும் என்ன கடங்காரின்னு கூப்பிடுறாங்க. அதை வராம்பாரு கடங்காரன் சொல்லி கூப்பிடுறாங்க. ஆண்டவரே, நான் எங்கே ஓடி ஒளிய முடியும்? ஆண்டவரே, நீங்கள் சொல்லுங்கப்பா, எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவன் சொல்லி ஆண்டவர் சமூகத்தில் கண்ணீரோடு நீங்கள் கதறி அழுதீங்கன்னா கர்த்தர் கூட வாழ வைப்பார். ஆண்டோட வார்த்தை சொல்லுது, உங்களை கீழாக்காமல் நான் மேலாக்குவேன். பார்த்தீங்களா? கர்த்தர் உயர்த்துவார். யோசேப்பு நினச்சிருப்பாரா, நம்ம இந்த சிறைச்சாலேருந்து வெளியே வருவோம், எகிப்து தேசத்தை சுற்றி பார்க்கறதுக்கு ரதத்தில் நம்ம உட்காருவோம், நமக்கு ஆசனாத் என்ற ஒரு மனைவி கிடைக்க போகிறாங்க, நமக்கு 2 ஆண் பிள்ளைகள் பிறக்க போகுது, நம்ம இந்த உலகத்தில் ராஜாவாக மாறப்போகிறோன்னு சொல்லி யோசேப்பு நினச்சிருப்பானா? கொஞ்சம் யோசனை பண்ணி பாருங்க. அவன் ஒரு முறை இந்த சுயபாகி பானபாத்திரக்காரன் அவனோடு கூட ஜெயிலில் வந்து இருக்கும்போது அவங்ககிட்ட பேசின சம்பாஷணைகள் நீங்கள் வேதத்தில் செக் பண்ணி பாருங்கள். அந்த சுயபாகி பானபாத்திரம் 2 பேர் அவங்க கனவு கண்டு இவங்ககிட்ட பேசும்போது இவன் ஆன்சர் எல்லாம் பண்ணிவிடுவான். யோசேப்பு என்ன பண்ணுவான், அவங்க பண்ண கனவுக்கெல்லாம் ஆன்சர் கொடுப்பான். ராஜா ஒருத்தனை தூக்கி போடுவான், ஒருத்தனை உயர்த்துவான் அப்படின்னு சொல்லி விட்டுருவான். அப்போது நீ உயர்த்தப்பட்டிருக்கிற அந்த மனுஷனை பார்த்து யோசேப்பு சொல்லுவார், அந்த ராஜா உன்னை உயர்த்தினா என்ன, அவருக்கு சொல்லி என் வேதனையை சொல்லி இந்த சிறைச்சாலையில் இருக்கிறதுக்கு நான் ஒரு தப்பும் பண்ணலை, அதனால் இதுலேருந்து எனக்கு விடுதலை வாங்கித்தோன்னு சொல்லி கேட்டிருப்பார். ஜெயிலிருந்து விடுதலை தான் கேட்டிருப்பார் அவர். நான் எகிப்து தேசத்துக்கே ராஜா மாறணும், ராஜா கிட்ட என்னை பற்றி ரெக்கமெண்ட் பண்ணுன்னு சொல்லி கேட்குறேன். பார்த்தீங்களா? ஆனால் நடந்தது என்ன? சிறைச்சாலிருந்து விடுதலையும் தந்து அவனை எகிப்து தேசத்துக்கு ராஜாவாக உட்கார வச்சு, பார்வோன் ராஜாவை வச்சு அவனுக்கு ஒரு பொண்ணை தேடி ஆண்டவர் கொடுத்து அவனுக்கு 2 ஆண் பிள்ளைகளை தந்து கர்த்தர் தன்னோட உடன்படிக்கையை நிறைவேற்றுறார். அப்படி இருக்கும்போது ஏசப்பா எப்படி உங்களை கைவிடுவார்? நான் கேட்குறேன். உங்கள் கூட பிறந்த ஒருத்தன் போல கேட்குறேன், உங்கள் குடும்பத்தில் ஒருத்தன் போல கேட்குறேன். என் மூலியமா கர்த்தர் உங்களை பார்த்து கேட்குறாரு. யோசேப்பை ஆண்டவர் கைவிடாத போது எப்படி கர்த்தர் உங்களை கைவிடுவார்? அவர் மனமாற மனுப்புத்திரனா? சொல்லுங்கள். என்னைக்கு ஏசப்பா உங்களுக்கு ரட்சிப்பு தந்தாரோ அன்னைக்கே உங்களுக்குள்ள ஒரு மேன்மை இருக்குது. நீங்கள் அவமானப்பட்ட சந்ததி கிடையாது. கர்த்தர் உங்களை அவமானப்படுத்தவும் மாட்டார். இப்போ நீங்கள் கடன் வாங்கிட்டு ஒருவேளை அவமானத்தை, நிந்தையும், கஷ்டங்களை அனுபவித்துக்குன்னு கையில் காசு இல்லாமல் கண்ணீரோடு கூட நீங்கள் அழுது கொண்டு இருக்கலாம். அதுக்கு தான் கர்த்தர் என்னை கொண்டு இந்த கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்ட ஜனங்களுக்கு காயம் கட்டுறார். இது காயம் கட்டுற ஊழியம், நல்ல சமாரியம் ஊழியம். இந்த யூடியூப் சேனலில் எவ்வளோ பேர் பிரசங்கத்தை கேட்டுட்டு அழுது புலம்பி எவ்வளோ பேருக்கு ஆண்டவர் விடுதலை தந்திருக்கிறார். எத்தனையோ பேர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க, பாஸ்டர் கடன் தொல்லையான்ற தலைப்பில் மெசேஜ் கேட்டு நான் அழுதேன், கர்த்தர் என்னுடைய வறுமையை மாற்றினார், என் கஷ்டத்தை மாற்றினார், என் பிஸ்னஸ் ஆசீர்வதிக்கப்பட்டது, நான் உயர்த்தப்பட்டிருக்கிறேன், கர்த்தர் என்னை மேன்மையாக வெற்றி சிறக்க பண்ணாருன்னு சொல்லி எத்தனை பேர் ஃபோன் பண்ணி சொல்லியிருக்கிறார். சில பேர் நேர்லேயே வந்திருக்கிறாங்க. ஒரு சில பேர் அவங்க இருக்கக்கூடிய ஊருக்கு என்னை கூப்பிட்டு
அவங்க வர வச்சு ஜெபம் பண்ணிக்கின்னு என்னை வீட்டுக்கு மறுபடியும் ரிட்டர்ன் அனுப்பியிருக்கிறாங்க. அப்படி சொல்லிக்கினே இருக்கலாம் சாட்சி. அதனால் தயவு செய்து ஏசப்பா என்னை கைவிட மாட்டார், எனக்கு விடுதலை தருவார், என் கடன் தொல்லை மாறும், நான் சிறுமைப்பட்டு இருந்த தேசத்தில் கர்த்தர் என்னை பலுகி பெருக செய்வார், என் மேன்மையை பெருக செய்து என்னை மறுபடியும் அப்பா தேத்துவார், நான் இழந்து போன எல்லா ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வேன், எனக்கு நல்ல வருமானத்தை அப்பா தருவார், என் குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், என் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார்னு சொல்லி அப்படியே தேவ சமூகத்தில் உங்கள் ஆவி ஆத்மா சரீரத்தை அப்படியே ஒப்புவிடு. ஏசப்பா நாமத்தில் சொல்கிறேன், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க, பிளஸ்ஸிங்காக இருப்பீங்க. என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். அடுத்த தேவ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் பார்த்து அதில் சொல்லியிருக்கிற வசனத்தை வச்சு நல்ல கடன் தொல்லைக்காக ஜெபிங்க. கண்டிப்பாக கட்டு ஒடியும், நீங்கள் ரொம்ப ரொம்ப நல்லா இருப்பீங்க. ஓகேங்களா? தொடர்ந்து இந்த சேனலை பாருங்கள். யாராவது கடன் தொல்லையில் பாதிக்கப்பட்டிருந்தால் அவங்களுக்கும் நம்ம சேனலை கொடுத்து சொல்லுங்கள், யூடியூப் லிங்க் அனுப்புங்க. அது உங்களுக்கு பெரிய பிளஸ்ஸிங்காக இருக்கும். உங்களுக்காக நான் கண்டிப்பாக ஜெபிப்பேன். உங்களுக்கு ஜெப உதவி தேவைன்னா என் நம்பரை நோட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வாய்ஸ் மெசேஜ், டெக்ஸ்ட் மெசேஜ் அனுப்பலாம், இல்லை ஃபோன் பண்ணி நீங்கள் என்கிட்ட ஜெபிக்கலாம். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாங்க. ஓகேங்களா? அடுத்த தெய்வ செய்தியில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.